உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகாயாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சனி நாளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய கடக ராசியில் இருக்கக்கூடிய நடுநாயகமான நட்சத்திரமான பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுதுன்னா அடையா மேம் நீங்கள் வேறு அஷ்டமச்சனி முடிஞ்சுன்னாங்க, அதுக்கப்புறம் இனிமேல் கதவெல்லாம் ஓப்பன் ஆகும்னாங்க. நீங்கள் முதற்கொண்டு சொன்னீங்க, நானும் மாதம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதுவும் ஓப்பன் ஆன மாதிரி இப்போ ஓப்பன் ஆகும். எல்லாருக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லி போகணும்ல. குரு உங்கள்கிட்ட தான் வருவேன் அடம் பிடிச்சி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாரு. ஏன் தப்பா? அது குருவோட தப்பு. வந்துக்கிட்டே இருக்காரு ஆன் த வே. மே மாதம் கடைசியில் ஒரு 15-17 தேதிக்கு அப்புறம் காட்டில் மழை தான், அடமழை தான். அந்த அளவுக்கு பெரிய சூப்பரான விஷயங்கள் எல்லாம் கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களை நோக்கி வர காத்திருக்கிறது. சரி வாங்க, டக்குன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னெல்லாம் நடக்க போகுது இந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனி தன்னுடைய ஆளுமையை இது வரைக்கும் எப்படி எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி செவ்வாயோட கிரக யுத்தம் நடத்தி கொண்டிருந்தார். இப்போ பை சொல்லிட்டு செவ்வாய் போயிடுவார். அப்பாடி இப்பயாவது என்னை விட்டீங்களாடா சாமின்ற மாதிரி நட்சத்திரநாதன் கொஞ்சம் முதல்ல ரிலாக்ஸ் ஆகட்டும். ஆயிட்டாருனாலே நம்மளுக்கு நல்லதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். பத்தாவதுக்கு ராசிநாதன் வேற இந்த தடவை அப்படியே ஊரெல்லாம் சுத்தி கித்தி வந்து நம்ம கிட்ட வர்றதுக்குள்ள போதும் ஆகும். அப்போ ஒரே ஆள் யாரு? நம்ம நட்சத்திரநாதன் நம்மளுக்கு கை கொடுக்கறது. இந்த தடவை சனியோடைய ஆளுமை அதுவும் 9ஆம் இடத்துல அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருத்தல் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு கிடைக்காத விஷயங்கள்லாம் கிடைக்க போகுது. ரொம்ப நாள் போராடிட்டேன், ரொம்ப வருஷம் போராடிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு எல்லாமே மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான வசந்த காற்று வீச ஆரம்பிக்க போகுது, அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. யாருக்கு? பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. பூஷா நட்சத்திரம் பெரிய ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு இந்த நட்சத்திரம் தான் எடுப்பாங்க. இந்த தடவை நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் உங்கள் மூலமாக நடப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் வழங்க போகுது. நிறைய பேர் பிரிந்திருந்த தம்பதிகள்லாம் சேர போறீங்க. நிறைய எங்கேயாவது வெளியூர் வெளிமாநிலம் விரட்டும் நிறைய. அது எனக்கு தெரிஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க, ஒய்ஃபோட பிள்ளைங்களோட போவீங்களா? இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட போவீங்க. ஏன்னா புதன் 12ஆம் இடத்துல உட்காரப்படுறாரு. அவர் தான் நட்பை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ ஒரு 25-27 தேதிக்கு மேலே நிறைய ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறது, சுற்றுறது இதெல்லாம் நடக்கும். இல்லை அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி மனம் சில விஷயத்தில் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணும். நிறைய பெண்களாக இருந்தால் அம்மா வீட்டுக்கு போகிறது, இல்லை அம்மா உங்கள் வீட்டுக்கு வருதுன்ற மாதிரி கொஞ்சம் அம்மாவுக்கும் உங்களுக்குமான ஒரு கனெக்டிவிட்டி, உங்கள் தம்பிக்கும் உங்களுக்குமான ஒரு கனெக்டிவிட்டி, இதெல்லாம் பெண்களாக இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்தே தீரும். நிறைய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாதிரி ட்ரையாக போயிட்டு இருந்த லைஃப் இனிமே ஒரு மாதிரி சடனாக ஒரு ஸ்டார்ட் அப் கிடைச்ச மாதிரி எங்கேயோ இருந்து ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். நம்மளும் ஏதாவது பண்ணணும், நம்மளும் ஏதாவது செய்யணுன்ற மாதிரி சில உத்வேக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நிறைய பேருக்கு வண்டி வாகன சேர்க்கை வாங்குவதற்கான நேரம், இடம் வாங்குவதற்கான நேரமா 100 விழுக்காடு இந்த தடவை உண்டு. அவ்வளவுதான், முடிஞ்சு. இவன் எந்திரிக்கவே மாட்டான்னு சொன்ன ஒவ்வொருத்தவங்க முன்னாடி விஸ்வரூப வெற்றி பூச நட்சத்திரக்காரர்கள் எடுத்து நின்றே தீருவீர்கள். ஏன்னா கடகத்துல யார் பயங்கரமா அஃபெக்ட் ஆனாலும் இல்லையோ, இந்த பூசம் ஆயிலையும் பயங்கரமா அஃபெக்ட் ஆச்சு. புனர்பூசம் கூட ஓரளவுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு பாதம் தான், பெருசு நெகட்டிவ் இல்லை. ஆனா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இது வரைக்கும் இருந்த பகைமை உணர்வு மாறி நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். எப்போ? 15-16 தேதிக்கு அப்புறமா. இது வரைக்கும் என்ன நீ வேலை பார்த்தேன்னு கேட்டவங்கலாம் பரவாயில்ல, நல்லா தான் வேலை பார்த்துருக்கீங்கன்னு உங்களை புகழ்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். நான் போன மாதம் சொன்னேன், ஆஃபீஸில் வேலையை பிரச்சனையாகும், வாயை திறக்காதீங்கன்னு. இந்த மாதம் அதெல்லாம் இல்லை, நல்லா வேலை பார்த்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் இருக்கு. இந்த மேஷம், இந்த கடகம், இந்த துலாம், இந்த மகரம், இதெல்லாம் ஒரு மாதிரியான கனெக்டிவிட்டி. அப்போ ஆல்மோஸ்ட் இதோட இணைவு சேரும் போது மிகச்சரியான யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். பத்தாவதுக்கு உங்க மேலதாங்க குரு உட்கார போறாரு. வேற என்ன வேணும்? ஊருக்கே லைட்டு கொடுக்குற போகிற நீங்க இனிமே கவலை பண்ணணுமா என்ன? பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹெல்த் தான். அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்றேன், கற்பனை வளம் அதிகரிக்கும். உட்கார்ந்த இடத்துலேருந்தே அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், ஆணையை பண்ணிடுவோம், பூனையை முதல்ல களத்துல இறங்குங்க. நம்ம அட்வைஸ் பண்ணி 4 பேர் நல்லா இருப்பாங்க. நம்மளுக்கு அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல பிம்பிளிக்கா பிளானி தான். கொஞ்சம் அதனால தப்பா எடுத்துக்காதீங்க. அட்வைஸ் மலையை யாருக்கும் கொடுக்காதீங்க. முதல்ல நீங்க வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் கொடுத்தா அப்புறம் அவன் முன்னேறிட்டான்னு சொல்லி புலம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இல்லையா உங்க கடன் பணி செய்து கிடப்பதுன்ற மாதிரி கொடுத்துட்டீங்களா, அதை பத்தி பேசாதீங்க. ஏன்னா இந்த தடவை என்னைக்கோ செஞ்ச விஷயத்த சொல்லி காட்டி அதன் மூலமாக சில வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகிடும். அதனால தான் நான் இவ்வளோ பெருசாக அதை விவரிச்சு சொல்றேன். அதனால பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து கொஞ்சம்
பொறுமை தேவைப்பட வேண்டிய, பக்குவப்பட வேண்டிய காலத்தை உங்களுக்கு பிரபஞ்சம் வழங்கி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய முயற்சிகள் உங்களை தேடி வரும், நிறைய சக்ஸஸ் வரும். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும் போலன்ற மாதிரி ஒரு 3-4 மாசமா நல்லா தான் இருக்கு. இன்னுமே போகக்கூடிய நாட்கள் வசந்தத்தின் வாசல் படியில் நிற்க வைக்கும். ஆனால் ஒரு பிரேக் போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு சுபத்துவமாக இல்லை. அப்போ வருமானம், பேச்சு, ஏதாவது ஒரு இடத்துல என்னத்தை பேசிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தனே ஓடும். இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. முள்ளால தான் எடுக்க முடியுன்ற மாதிரி கேதுவாக தான் இருக்கும். நிறைய சொன்ன மாதிரி பிளானட் ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சவங்க பிஸ்தா. நிறைய கோவில் வழிபாடு, நிறைய முடிஞ்சா உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோவில்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் கொடுத்து வழிபாடு செய்யுங்க. தேவையில்லாத இந்த பிருத்து தோஷம்லாம் போயிட்டு உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் டக்குன்னு உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். யாருக்கு? பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி வயிறு, சாப்பாடு இடக்கும், சாப்பிட்ற விஷயம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அல்சர் நிறைய பேருக்கு எட்டி பார்க்கும். ஹீட்டு மூலமாக வரக்கூடிய வியாதிகள் இந்த தடவை ரொம்ப அதிகமாக பூச நட்சத்திரத்துக்கு இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 11ஆம் இடத்தில் சூரியன் அமரப்போகிறார். லாபம் நல்லா தான் இருக்க போகுது, அதில் எந்த மாற்றுக்கிறது. 2ஆம் வீட்டு அதிபதி போய் 11ல இருந்து அதோட மிகச்சரியான யோகம் என்ன இல்லாமையா இருக்க போகுது. சூப்பராக தான் இருக்க போறீங்க. 10க்கு சுக்கிரன் வேற அங்கே இருக்க போறாரு. அப்புறம் சுக்கிரன் 12ஆம் இடத்துல அமர போறாரு. ஸோ மற்ற எல்லாமே ஓகே தாங்க. கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் ஹீட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். அதே மாதிரி உங்களுடைய கணவனாக இருந்தால் உங்களுடைய மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் உங்களுடைய கணவனுடைய உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்பு. நடு முதுகு பெயின் வரும் அவங்களுக்கு, இடுப்பு கிட்ட பெயின் வரும், கால் பிடிச்சி இருக்கிற மாதிரி பெயினாக இருக்கும். குழந்தையா இருந்தால் அந்த தொற்று நோய்கள் மூலமாக சில உபாதைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். யார்? பூச நட்சத்திரக்காரர்கள். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் படிக்கிற பிள்ளையா இருந்தால் இந்த தடவை எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நிறைய படிப்பீங்க. அதை தாண்டி இந்த தடவை படிப்பீங்களான்ற தாண்டி நிறைய படிப்படிகளை பிரபஞ்சம் கொடுக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு புக் எடுத்து வச்சு படிப்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கூகுளில் போய் சில விஷயத்தை படித்து தெரிஞ்சுப்பீங்க. ஆமாம், அது ஏற்கனவே படிச்சிருந்தோம்ல அப்படின்ற மாதிரி ரீகலெக்ட் பண்ணுவீங்க. யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு ரெடியாக இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த மாதத்திலிருந்து ஒரு ஏறுமுகமான காலமாகத்தான் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்போ உங்களுடைய நாட்டில் அரஸ்கோப் தான் சொல்ல போகுது. இருந்தாலுமே கோச்சாரங்கள் வலு சேர்க்கின்றன. அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய தொழில் முனைவர் ஆகணும், எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். நிறைய வேலையில் குட் கேர்ள் குட் பாய்னு பேர் வாங்கணுன்ற மாதிரி ரொம்ப மெனக்கிட வேண்டிய சூழலை 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரருக்கு பிரபஞ்சம் உருவாக்கும். கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். நிறைய வேலை வாய்ப்பு, சீக்கிரமே வந்துடணும், சீக்கிரமே போகணுன்ற மாதிரி வேலை பழு அதிகரிக்கும். அது 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் அதோட அமைப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெயர் புகழ் உயரும். நிறைய நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். நிறைய பேரோட அட்வைஸ் மூலமாக சில விஷயத்த சாதிப்பீங்க. உங்களுக்கான இறை வழிபாட்டுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. கவலைப்பட வேணாம். நிறைய பேருக்கு 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், இல்லை கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளாக உண்டு. ஒரு ஆளுக்கு இது நல்லா இல்லாட்டி இது மிஸ்கேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, இல்லை நீங்களே பண்ணுவீங்க. ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து பொறுமை கொஞ்சம் தேவைப்படக்கூடிய காலகட்டம். எல்லாமே எனக்கு முடியும்ட்டு முதல்ல யாரையும் நம்பாமல் இருக்கக்கூடிய தரத்துலேருந்து வெளில வாங்க. அதே மாதிரி கற்பனை கோட்டையை கொஞ்சம் பறக்க வைக்காதீங்க. ரியாலிட்டிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் சில விஷயத்தை சாதிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எட்டி பார்க்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய சுயஜாதக அமைப்பில். யாருக்கெல்லாம் சுக்கரசம் நடக்குதோ, யாருக்கெல்லாம் சுக்கரன் கடுத்திருக்கக்கூடிய சந்திரசன் நடக்குதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி மற்ற எல்லாருக்கும் சூப்பராக இருக்குது. பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக இல்லை. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கால் காஃப் மசில் கீழே இருக்கக்கூடிய இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிறது, புண்ணு வர்றது, கணுக்கால் பெயின் வர்றது, அது எங்கேயாவது பிடிச்சிக்கிறது, ஷோல்டர் பெயின் வருது, ஷோல்டர் பிடிச்சிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் தசை பிடிப்புகள் எட்டி பார்க்கலாம். தசையெல்லாம் செவ்வாய் தான், அதனால் அது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்பு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? காமாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். முடியும்னா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருது, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியை வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் பண்ண பண வரவில் இருந்தக்கூடிய தடை, உங்களுக்கான அங்கீகாரத்தில் இருந்தக்கூடிய தடை எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். ஓகே, இந்த தடவை மேக்ஸிமம் என்ன பார்க்கணும், நிறைய மூன் பார்ப்பீங்க. உங்கள் ஃபோன் எடுத்தாலே ஏதாவது ஒரு மூன் எட்டி பார்க்குற மாதிரி, இல்லை மூன் நிலவோடு கனெக்ட் ஆகிற மாதிரி, நிலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைய தெரியும். அப்போ என்ன அர்த்தம்? பணங்காசு வரப்போகுதுன்னு அர்த்தம். நிறைய மூனோடு கனெக்ட் ஆவீங்க, தண்ணியோடு கனெக்ட் ஆவீங்க. திடீர்னு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு முத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிப்பி வெளிப்படும், அதை பார்ப்பீங்க. அந்த மாதிரியான வீடியோ பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ராஜயோகம் உங்களை தேடி வர காத்திருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த பதிவுகள் உங்கள் கண்ணில் பட காத்திருக்கிறது இந்த மே மாதம்.